ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு போனாதான் பஸ் டிராவலுக்கே ஒரு மரியாதை. இந்த ஊர்ல என்னடானா எல்லா பஸ்ஸும் நீட்டா இருக்குது, கூட்டமே இல்லாம போகுது. இதுல தான் எவன் ஏறுவான்? காலேஜுக்கு வேற போகணும், பின்னாடி வேற வலி தாங்க முடியல. ரோட்ல ஒரு குப்பை கூலம் இல்ல, இதெல்லாம் ஒரு ரோடா? ஒரு மண்ணு லாரி இல்ல, மாட்டு வண்டி இல்ல, கட்சி ஊர்வலம் இல்ல, இதெல்லாம் ஒரு டிராபிக்கா? எப்படி இந்த ஊர்ல இருக்காங்க? ஹாய் தமிழ், இங்க என்ன பண்ற? தமிழ் கவனிப்பாரு இல்லாம தெருவில் நிக்குது. சரி வா, நான் டிராப் பண்றேன். வர்றேன், ஆனா வேற எவனாவது சட்டை இல்லாம சல்மான் கான் மாதிரி வந்தா இந்த ஆமீர் கான் அத்து விட்டுற மாட்டிய? ஷட் அப் மேன், ஏறு ஏறு. வர்றேன், ஆனா அப்படியே தான் வருவேன். உட்கார்ந்து வர்றது சரி. கஷ்டம். நீ தான் பார்த்து ஓட்டணும். அப்படிதான் போ. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஸ்பீடா போகாத, பின்னாடி ப்ராப்ளம் வரும். ஏன் பிரேக் போட்ட? அதான் ரெட் சிக்னல் விழுந்துருச்சே. அதனால என்ன? அதான் போலீஸ் இல்லையே. போ போ போ. எங்க ஊர்ல ரூல்ஸ் எல்லாம் மீற கூடாது. ரூல்ஸ்னா மதிக்கணுமா? ஆமா. அடி போடி, ரூல்ஸ பிரேக் பண்றதெல்லாம் த்ரில்லே இருக்குது. நான் ஓட்றேன், போ. ஏய் வேண்டாம். பாத்தியா எப்படி ரூல்ஸ பிரேக் பண்ணி வந்தேன்? என்னது இது, பிஸா விக்கிறவர் வந்திருக்காரு? ஐயோ போலீஸா? வந்துட்டீங்களா சார்? எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வர்றீங்கன்னே தெரியல. ஆனா கிராபிக்ஸ்ல வர்ற மாதிரி சடனா வர்றீங்களே சார். ஏன் சார், உங்களுக்கெல்லாம் உங்க உயர் அதிகாரிகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை கிடையாதா? இல்ல அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வாங்கி தர்ற வேலை இருக்காதா? இல்ல சாயந்தரம் வரப்போற மந்திரிக்காக காலையில இருந்தே வெயில்ல கால் கடுக்க நிக்கிற பந்தோபஸ்து உத்தியோகம் கூட கிடையாதா? ஏன் சார் இப்படி என்னையவே சென்டர் பண்ணி டிக்கில அடிக்கிறீங்க? அம்மா, whose bike is this? இதுவா? இருங்க பாரு. ஹோண்டா கம்பெனி பைக் சார் இது. What? ஓ, இத ஓட்டுனது யாருன்னு கேக்குறீங்களா? அது ஒரு சுமாரான ஃபிகர் சார், பேரு கூட கேட்கல சார். அதோ நிக்குது பாருங்க சார், அந்த பொண்ணு தான் சார். வாங்க சார், நான் காட்டுறேன். பாத்தீங்களா சார், எங்க ஊர்ல காணாம போன கண்ணகி சிலை மாதிரியே நின்னுட்டு இருக்கத இவதான் சார் என்ன லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்தா. சையத்தக்க தின்னத்தியே டீச்சூரி முத்த சிக்க சையே. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது, என் பைக்கை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றா. கரெக்டா சார்? கரெக்ட். உனக்கு மலாய் பேச தெரியுமா? நான் படுற வேதனையை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களே மலாய் பேசுவாங்க சார். இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். ஃபாலோ மீ. ஆபீசர் சார், நீங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிற ஸ்டைல பார்க்கும்போதே தெரியுது நீங்க நம்ம ஒரு போலீஸ் மாதிரின்னு. இதோ பாருங்க, இந்த அள்ள கைங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விடுங்க. இந்தாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன், வச்சுக்கங்க. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? பெண் போலீஸா? ஐயோ, என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மரத்து போச்சு சார். அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார். சார், பட்டப்பன், எங்க காலேஜ்ல படிக்கிற பொண்ணு மேல ஒருத்தன் ஆசிட் ஊத்துறதுக்கு ட்ரை பண்ணா சார். அப்பாடா, இந்த பவுடரை போட்டா சீக்கிரம் ஆறிடும் டாக்டர் சொன்னாரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, பின்னாலே அடித்த அடி. அப்பா, மறுபடியும் வந்துட்டீங்களா சார்? உங்க ஊர்ல காலேஜுக்கு வெளியில கை கழுவுனா கூட தப்பா சார்? நீதான் ஆசிட் அடிக்க ஐடியா கொடுத்த. ஆசிடா? நானா? சார் சார், நான் லேப் பக்கமே போனதில்ல சார். ஆசிட்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார். எங்க வீட்டுல கக்கூஸ் கழுவுறதுக்கு முனியமா வச்சிருக்கிற ஆசிட கூட நான் பார்த்தது இல்ல சார். என்ன போய் ஆசிடு அது இதுன்னு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களே சார்? ஏய், இவனை ஜீப்ல ஏத்து. இப்ப ஜீப்ல ஏத்தும்பீங்க, அப்புறம் ஜிப்ப கலட்டும்பீங்க. என் வாழ்க்கையே ஜிப்புன்னு ஆயிப்போச்சே சார். பாத்தீங்களா சார், ஒர்க்கிங் பிளேஸ் இப்பவே சர்வே பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. வர்றேன் சார். பொக்கோல்தியா